வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். ரஷ்ய விமான தளத்தில் யுக்ரைன் தாக்குதல். யுக்ரைன் மீதான தனது தீவிர வான்வெளி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வருகின்ற சூழ்நிலையில் அந்த நாட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களால் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து யுக்ரைன் விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ரஷ்யா 322 ட்ரோன்கள் மற்றும் திசை திருப்பு சாதனங்களை யுக்ரைன் மீது ஏவியுள்ளது. இதில் 157 ட்ரோன்கள் சுற்று வீழ்த்தப்பட்டன. 135 ட்ரோன்கள் மின்னணு தடுப்பு முறைகளால் செயலளிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் மேற்கு யுக்ரைனில் ஹமல்னிஸ்க் பகுதி இந்த தாக்குதலின் முக்கிய குறியாக இருந்தாலும் அங்கு பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று அங்கு பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் ராணுவ அதிகாரிகள் பேஸ்புக்கில் வெளியிட்ட பதிவில் ரஷ்யாவின் விமான தளத்தை தாக்கியதாகவும் அங்கு S-234, S-235, S-230 SM போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் கிளைட குண்டுகள், பயிற்சி விமானம் மற்றும் பிற விமானங்கள் உள்ள கிடங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இது குறித்து ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே ரஷ்யாவின் பல விமான தளங்களில் 40க்கும் மேற்பட்ட விமானங்களை அளித்ததாக யுக்ரைன் கடந்த மாதம் அறிவித்தது குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் பல செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.